ஹை கைஸ், வெல்கம் டு சேசிங் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட கொஷின் பேங்க்ஸ் கொஷின் பேங்க்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகலாம். என்கிட்ட ஐஎன்எம், அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் பொருளாதாரத்துக்குரிய கொஷின் பேங்க் என்கிட்ட இருக்குது. இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது மூலம் உங்களை இந்த கொஷின் பேங்க்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது வாங்குறதுனா வாங்கலாமா, எப்படி வாங்கலான்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த கொஷின் பேங்க்கில் ஃபஸ்ட்டு ஐஎன்எம் போகலாம். ஐஎன்எம் இந்த 4 புக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஓவராலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதா வேணாமான்னு யோசிக்கலாம். இப்போ ஐஎன்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்ததும் நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் கொடுத்ததில் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸாக டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்தது இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் கேட்ட ஓல்டு டிஎன்பிசி கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின், ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் இந்த டாப்பிக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கேட்ட டிஎன்பிசி கொஸ்டின்ஸோட எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்குது. இதில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாமே இந்த மாதிரி கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஒவ்வொரு எடிஷன்லேயும் அந்த கொஸ்டின்ஸை ஆட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் இப்போ இந்த கொஸ்டினே இப்போ நம்ம தேசிய யூனிவர்சிட்டி இது வரைக்கும் 78 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த டாப்பிக்கில். இதுக்கப்புறமா இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தாதுன்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின்ஸ் இந்த எங்கெங்கே இருக்கோ நான் சொன்னேன்ல அந்த மாதிரி எந்தெந்த புக்கில் இருக்கோ அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் இந்த இதில் பின்னாடி இருக்கிறது எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி இந்த 2க்குரிய ஆன்சர் கீஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இந்த ஓல்டு கொஷின்ஸ்க்கு டிஎன்பிசியில் என்ன கீ கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில கொஷின்ஸ் எனக்கு தப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அதை தப்பாக இருக்கிறத மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு தனியாக ஒரு வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி, கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வாங்கலாமா வேணாமன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி மொத்தம் இந்த சிலபஸ் டாபிக் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஆன்சர் கீழே ஆன்சர் கீ மட்டும் நமக்கு கொடுக்காம அந்த ஆன்சர் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஏன்ற ஆப்ஷன் எதுக்கு கொடுக்கல, ஏ இப்போ பின்றது தான் கரெக்டுனா அப்போ ஏசிடி எதனால் கொடுத்துருக்காங்க, அதோட கண்டென்ட் என்ன, அது இதுக்கும் அந்த ஆல்ரெடி அந்த ஆன்சருக்கும் அதுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின், ஒரே கொஷின் 2-3 தடவை நம்ம கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 2-3 தடவை திருப்பி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதையும் இதில் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இப்போ நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல, முக்கியமானது அதுக்குரிய கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக கொடுப்பாங்கன்னு. இப்போ கவர்னர்னு ஒருத்தரை பற்றி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த கவர்னர்னால் இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் கவர்னராக இருந்திருக்காங்க, எத்தனை பேர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது ரிலேட்டடாக அடுத்த தடவை ஒரு தடவை கேட்டிருக்காங்கன்னா அப்போ அடுத்த தடவை கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இது ஐஎன்எம்க்கு எப்படி இதே மாதிரி தான் ஜாகிரஃபிக்கும் அப்புறம் எக்கனாமிக்ஸும் அப்புறம் வரலாறு இது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் பாலிட்டி வாங்கலை. ஏன்னா பாலிட்டியில் எனக்கு இது நான் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேங்க் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நான் இது வாங்கலை. ஏன்னா லக்ஷ்மிகாந்த் சாரோட புக் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் புக்கு, அதுக்கு கொஸ்டின் பேங்க் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கினதுனால நான் எதுக்கு 2 வேணும் வாங்காமல் விட்டுட்டேன். அதோட ரிவ்யூ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் தரேன். இதில் நீங்கள் என்ன ஒன்று இந்த கொஸ்டின் பேங்க் வாங்குறது அப்படின்னா, வாங்குறதுடைய மைனஸ் நான் சொல்வேன்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் எனக்கு தப்பாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதனால் எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அதாவது சிலபஸ் வச்சு படிக்கும்போது ஒரு தடவை டாபிக் படிங்க. டாபிக் படித்ததுக்கப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இதில் இருக்கும் இல்லையா, அதை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு போடலனாலும் அட்லீஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எது கொஸ்டின் பாயிண்ட்டு, எந்த கொஸ்டின் எடுப்பாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம ஏனோ தானோன்னு படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஸ்டின் பேங்க் கண்டிப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிங்கிறப்ப நம்ம தேசிய மரபு வச்சு படிச்சிட்டோம்னா இந்த கொஸ்டின் பேங்க் எடுத்து ஒரு தடவை கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியலை, அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்றனால நமக்கு இதே கொஸ்டினை நமக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இல்லாட்டியும்
ஒரு 50% ஒரு 30% கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம திருப்பி இதை வந்து படிக்கும்போது நம்ம மைண்டில் வந்து ஆழமாக வந்து ஏறிடும். அதனால் வந்து ஒரு ப்ரீவியஸ் இந்த சுரேஷ் அகாடமின்றது இல்லை, நான் இது வாங்கிக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் ஒரு கொஸ்டின் பேங்க்கோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் பேங்க் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் வந்து ஒவ்வொரு தடவை வந்து முடிக்கும்போது வந்து இந்த கொஸ்டின் பேங்க் வந்து பார்க்கணுன்னு நினைப்பேன். முடிஞ்சளவு பார்ப்பேன், ஒரு 10 கொஸ்டின் பார்ப்பேன். அப்புறம் டைம் இருக்காது, பார்க்க முடியாமல் போயிடும். ஆனால் திருப்பி எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அதை மார்க் பண்ணி வச்சுருவேன். மார்க் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பின்னாடி ஒவ்வொரு தடவையும் போய் திருப்பி போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லாமல் ஆன்சர் மார்க் பண்ண முடியாமல் இருக்கும்ல. அதனால் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஒரு தடவை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வந்து ரீட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னை கேட்டால் நீங்கள் வாங்குறது நல்லது தான். ஆனால் இது தான் வாங்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது அகாடமி நல்ல கொஸ்டின் பேங்க் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வாங்கி பார்க்குறேன். அது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம எப்படி வாங்கணும்னா, நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதில் போனீங்கனாலே வந்து அதில் போயிட்டு நம்ம வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி கொஸ்டின் பேங்க்குன்னு சொல்லி போட்டிங்கனாலே வந்து போட்டிங்கனாலே வரும். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு புக்கும் வந்து தனித்தனியாகவும் இருக்கும். இதோட சேர்த்து பால்ட்டி மேத்ஸ் எல்லாம் சேர்த்த மாதிரியும் வந்து பல்காகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து மொத்தமாக ஒரு செட்டு மாதிரி இருந்துச்சு. நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு எனக்கு தேவைப்பட்டது மட்டும் நான் இந்த 4 புக் மட்டும் எனக்கு தேவைப்பட்டது, 4 சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு கொஸ்டின் பேங்க் வேணுன்றனால அது 4 மட்டும் வாங்கினேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட சாய்ஸோட மேத்ஸ் புக் இருந்தனால, பேசும் கணிதம் இருந்தனால நான் மேத்ஸ் வாங்கலை. அதே மாதிரி பாலிட்டிக்கும் என்கிட்ட இன்னொரு புக் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதனால நான் அது வாங்கலை. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ் இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும். ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து வந்துடும். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிஓடி வந்து அவைலபிளாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் வாங்குறதுனா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து வேறு ஏதாவது புக் ரிவ்யூ பண்ணணுன்னாலும் நான் பண்ணுறேன். இனிமேல் வந்து நான் வாரத்துக்கு ஒரு கொஷின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவே வந்து வீடியோவாக போடலான் இருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின்ஸில், இப்போ நேற்று நடந்த குரூப் 1 கொஷினில் கூட நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தாலே வந்து நிறைய கொஷின் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்படி பார்க்காம போனது நம்மளோட தப்பாக வந்து என்னோட நான் பண்ண தப்பாக வந்து எனக்கு தோணுச்சு. லாஸ்ட் டைம் குரூப் 4 கூட நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்டு போனேன். ஆனால் குரூப் 1 பார்க்காம போயிட்டேன். அப்போ தான் புரிஞ்சு, இந்த குரூப் 1 எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் வந்து ரொம்ப பார்க்காம போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்க்குறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சிச்சு. அதனால் வாரம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய வீடியோ வந்து இனிமேல் வரும். நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த கண்டினியூ பண்ணணும், அந்த மாதிரி சீரியஸை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இது ரிலேட்டடான நிறைய கொஷின்ஸ் வந்து போடுறேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டடி நீங்கள் டைம் டேபிளும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டடாகவும் நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றதையும் இடையில நான் வந்து வீடியோஸில் வந்து சொல்கிறேன். பாய்.